5:7. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். இந்த ஜெபத்துல சங்கீதக்காரன் ஜெபத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன இள வயதின் பாவம் என்ன செய்யும்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ தெய்வ சமூகத்துல வருகிறான்னா எந்த வகையிலும் நம்ம இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் பெரிய பாவம் இல்லை பெரிய தவறுகள் செய்ததா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நிலைமைகளை நம்ம ஒன்று யோசித்து பார்க்கும்போது இப்ப நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு இல்லை ஆண்டவரை தேடுகிற விதத்துக்கு பதில்கள் ஒன்றும் இல்லாம இருக்கு. ஒருவேளை அதுக்கு காரணம் இந்த இள வயதின் பாவமோ அப்படின்ற ஒரு கேள்விதான். ஆண்டவருக்கு முன்னாடி சங்கீதக்காரன் ஜபிக்கும் போது என்ன சொல்றாரு? இள வயதின் பாவத்தை நினையாதிரும் அப்படின்ற வேண்டிக்கிட்ட. ஏன்னு நான் 2 சொல்றாரு, நான் உங்களுடைய தயவையும் உங்களுடைய கிருபையும் தான் நிலைத்திருக்க முடியும், வாழ முடியும். அதனால அதை உங்களுடைய தயவை உங்களுடைய கிருபையும் நினைத்தருளும். அதை என்னுடைய பாவத்தையோ என் இளது வயதுடைய மீறுதலையோ நீர் நினைத்தால் நான் நிலைத்திருக்கவே முடியாது. அதனால நீர் அதை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிற ஒரு ஜெப ஜீவிதம். அப்ப இந்த இள வயதின் பாவம் எப்படிப்பட்டது? யோபு 13:26 அவர் என்ன சொல்றாரு? மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட யோபு சொல்லுகிற நிலைமையை பார்க்கிறோம். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். இந்த வாலிபத்துல சில நேரங்களில் இதுதான் நடந்திருக்கலாம். அதாவது தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருந்திருக்கும்? நம்ம வாலிபத்தின் பாவங்களை அன்னைக்கு அவர் எழுதி வச்ச எழுத்து இன்னைக்கு தேடினாலும் பிரதிபலனை கொண்டு வராமல் இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு என்னுடைய சிந்தை. அது மாதிரி நீங்க என்ன எப்படி சிந்திக்கிறீங்க, தியானிக்கிறீங்க? அது உங்களுடைய வசனத்தை தான் நான் வாசித்தேன். இள வயதின் பாவத்தையும் என் மீறுதலையும் நினையாதிருந்துள்ள ஒரு விண்ணப்ப ஜபம் சங்கீதக்காரன் வைப்பதற்குள்ள காரணம் என்னன்னா, சங்கீதக்காரன் தன்னுடைய எந்த நல்ல குணத்தையும் என்ன செய்யல, பார்க்கல தனக்குள்ள. ஆனா தேவனுடைய தயவையும் கிருபையும் நம்பி வாழ்கிற ஒரு மனுஷன். வேற எதையும் அவர் அந்த ஆள் நம்பவே இல்லை. தன்னுடைய நல்ல குணங்கள், தன்னுடைய தான் நல்ல வேண்டோ எதுவும் அவருடைய ஜீவிதத்தை, தாவீதனுடைய ஜீவிதத்தை ஒன்று பார்க்கும்போது தன்னுடைய நல்ல குணங்களை பார்த்து ஆண்டவர்கிட்ட வர்றது இல்லை. தன்னுடைய இந்த நெகட்டிவ் லைஃப், எதிர்பதமான ஜீவிதம், எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறேன், எங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வரும் நேரமெல்லாம் 2 காரியத்தை நம்பி வர்றாரு. ஒண்ணு எதை நம்பி வர்றாரு? தயவை, இன்னொன்னு கிருபைய. ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கிருபை இல்ல அவருடைய நன்மை. இதை தவிர தன்னுடைய ஜீவிதத்துல தனக்கு தான் செய்த எந்த ஒரு நல்ல காரியத்தினாலும் தெய்வ சமூகத்தை நான் என்ன செய்ய முடியாது, சேர முடியாதுன்ற எண்ணம் தாவீதனுடைய இடத்துல நிறைந்திருந்ததுனாலதான் வருகிற தன்னை செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், சுய நீதிகரன், அதாவது தன்னையே என்ன செய்யறாரு, ஆராய்ந்து தன் நிலைமை அப்படியே அறிக்கை செய்வார். ஆனா நம்ம ஜபிக்கிற நேரமெல்லாம் என்ன செய்வோம்? எதையோ துதிப்போம், எதையோ கேட்போம், எதையோ ஆமைன்னு சொல்லுவோம். ஆனா வேதத்தின் பாத்திரங்களுடைய ஜபம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவர்கள் தங்களையா ஜபிக்க ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர்களுடைய நம்பிக்கை 2ஆதான் இருக்கும். ஒண்ணு தேவனுடைய தயவோ இல்லை இரக்கம், 2 ஒண்ணுதான். தயவு இல்லைங்கன்னா அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இந்த 2ஐயும் தான் நம்புவாங்க.
இல்லை எழும்பி ஜெபிக்க வந்த உடனே தன்னுடைய நீதியையோ தன்னுடைய இல்ல நல்ல குணங்களையோ நம்பி இல்லை வாரது. ஆண்டவர்கிட்ட வருவதற்கு தனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கிற ஒரு ஆராய்ச்சியின் ஜெபம் அது. நான் ஆண்டவர்கிட்ட வர முடியுமா? இப்பமும் வயசானப்புறம் வர்ற வேலை ஏதாவது இடைஞ்சலா நிக்கிறது எதா நிற்கும். ஒருவேளை வாலிபத்தின் பாவம் இதுக்கு இடைஞ்சலா இருக்குமோ ஜெபத்துக்கு, இல்ல ஆண்டவரோடு இணைய விடாம இருக்குமோ அப்படின்னு உள்ள நல்ல அந்த சிந்தை அவங்க தன்னை பார்க்கிற, அதான் எப்பவும் படித்தோம்ல சுய, அதாவது சத்தியத்தை அறிகிற அந்த நிலை இதுதான். தன்னை சத்தியத்தை அறியுங்கள், சத்தியங்களை விடுதலை ஆகும். அது ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு தெரியாம நம்ம மனசுல ஓகே ஆல்ரைட் அப்படின்னு வந்தா ஒன்னும் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியமும் நடக்காது. இன்னைக்கு அந்த 8வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நல்லவரும் உத்தமமா இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரியப்படுத்துகிறார். அவர் வழியெல்லாம் தெரியப்படுத்ததான் செய்வார். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் நல்லவனா இருக்கிறதுனால தேவன் எனக்கு வழியை தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் உத்தமருமா இருக்கிறதுனாலதான் நமக்கு வழிகளை நினைச்சாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம காரியங்களை ஜீவிதத்துல அவர் நடத்திட்டு இருக்கிறாரே தவிர என்னுடைய நன்மையினாலே இல்லை, என்னுடைய ஒழுக்கத்தினாலே அல்ல, என்னுடைய பரிசுத்தாலே அல்ல அப்படின்றத தாவீது அழகா உணர்ந்து அழகா ஜோம் நிற்கிறது பார்க்கிறோம். நல்லவர் தான், அவர் உத்தமர் தான். ஆனா ஆகையால் தான் அவர் நினைச்சு அவர் நல்லவர். அவரு சொன்னதுல எதையும் நிச்சயம் மாட்ட மாட்டார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேங்கன்னா அவர் விலக மாட்டார். நீ பாவியா இருந்தாலும் அங்கதான் இருக்கு. இப்ப அநேகர் நினைப்பு என்னன்னா, இவங்களாக்கும் ஆண்டவரை நடத்திட்டு போறது போல நம்ம ஆண்டவரை நடத்தல. நம்ம ஆண்டவரை நடத்தவோ ஆண்டவருடைய வழி அவரை அநேகருடைய ஜெபம் கேட்டா, ஜெபத்தை கேட்டாலும் அப்படித்தான் இருக்கும். இவங்க ஆண்டவரை நடத்துறது போலையும், இவங்க சொல்வதை அவர் செய்கிறது போலையும். ஆனா அது அப்படி அல்ல அப்படின்றத தாவீது தெளிவாங்க எடுத்து கட்டுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நினைச்சீங்க. நல்லவரும் உத்தவருமா இருக்கிறதுனாலதான் நீ பாவியா இருந்தாலும் அவருடைய வழியை தெரியப்படுத்ததான் செய்வார். இன்னைக்கு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆகாரம் வேணும், நீ என்ன வருமானம் வேணும், இதெல்லாம் அவர் உனக்கு கட்டாயம் செய்யதான் செய்வார். ஆனா அதனாலதான் தாவீது என்ன சொல்றாருன்னா, என் வாலிபத்தின் பாவத்தை நினையாதிரும். இது இப்படியெல்லாம் எனக்கு வழிகாட்டுகிற தேவன் என் வாலிபத்தின் பாவத்தை நினைத்தா அங்க அதான் யோகி சொல்லிட்டு அது மகா கசப்பின் தீர்ப்பா இருக்கும். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது இப்ப மகா கசப்பின் தீர்ப்புகளை என் பேரில் எழுது நீர்ன்னு சொல்றாரு. வாலிபத்தின் நாட்கள்ல, அதான் வாலிப நாட்கள்ல உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றாரு. நம்ம வாலிபத்துல எல்லா அசுத்தத்தையும் என்ன போல இந்த களம் ஆற நேரத்துல வந்துட்டு ரொம்ப உத்தமன் ஆகலாம் நினைச்சிங்கன்னு வச்சுங்க. அதுக்குதான் இப்ப கூட்டத்துல இருக்க எல்லாமே வயசான கேசு தான். இப்ப 1-2 எண்ணத்தை தவிர அதுவும் வாலிபத்துல எல்லாமே பாவம் செய்த கேசு தான். வாலிபத்துல செய்கிறது நமக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த வாலிபத்தின் பாவத்தை நினையாதிரும் சொல்லி அவர் நிலவழிச்சு ஜபிக்க இன்னொரு காரணம் உண்டு. கீழே அவர் நினைக்காம இருக்கணும். இங்க என்ன செய்யணும்? 11 வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். அதுதான் இட்ஸ் a செல்ஃப் அனலைசிங் ப்ரேயர். தன்னை ஆராய்ந்து ஜபிக்கிற ஜபம் இல்லாம தன்னை நல்லவனா காட்டி ஜபிக்கிற ஜபம் எந்த பரிசுத்தவானுடைய கையிலையும் இல்லை. எத்தனை ஆராய்ந்துட்டு ஜபிக்கிற கர்த்தாவே, என்னது என் அக்கிரமம் பெரியது, நாமத்தின் நிமித்தம் மன்னித்தருளும். இனி 18 சங்கீதம் 18 23 வசனம். ஆமா 23 அந்த வாசிப்போம். என்னன்னா, அவர் முன்பாக நான் உத்தமமாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அங்க என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்யறேன், தெய்வ சமூகத்துல வராம இருந்தா துர்க்குணம் நிறைஞ்சுதான் இருக்கும். இன்னைக்கு இந்த துர்க்குணம் ஏன் ஜபிக்கணும், இதுக்காக ஜபிக்கணும், இதுக்காக எழும்பணும். இந்த துர்க்குணம் உனக்கிட்ட நிறையாம இருக்கணும், இங்க ஜபிக்கணும். துர்க்குணம் உனக்கிட்ட வராம இருக்கணும் இங்க. ஆனா இப்ப நான் பார்த்த அளவுல
எவன் ஜெபிக்கிறது போலையும் வேதத்தை வாசிக்கிறது போலையும் நடிக்கிறானோ அவன்கிட்ட நிறைய துர்க்கணங்கள் இருக்கு. அவன் அந்த துர்க்கணத்துக்கு நம் விலைக்கு காக்கப்பட வேண்டியாக நான் ஜெபிக்க வரேன்னுள்ள அந்த எண்ணம் கூட நிறைய பேரு கிடையாது. ஜெபிக்க வந்தாலும் அந்த குணத்தை மாற்ற மாட்டாங்க. அது வாலிபத்திலேயே உனக்கிட்ட வந்த பாவம் அப்படியே தான் இருக்கும். வாலிபத்துல வந்த இச்சை அப்படியே தான் இருக்கும். வாலிபத்துல வந்த அந்த ஒரு மாதிரிப்பட்ட இயல்பான அந்த அசுத்த உணர்வுகள் அப்படியே தான் இருக்கும். எப்போ கல்லறையில போகும் வரைக்கும் அங்கதான் இன்னொரு இடத்துல ஆண்டவரை என் படுக்கையோட இது படுத்துக்கிடுது, இந்த எலும்புகள்ல இருந்து அது அப்படியே வந்து கல்லறையில என்னோட என் பாவம் படுத்துக் கொள்ளும்னு சொல்லுவார். அதனால அந்த வாலிப பாவங்கள் இன்னும் ஒரு வேளையில நம்ம சோதிக்கிறதோ அப்படின்னு பார்த்தா அதைதான் யோசிக்கணும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, இந்த வாலிப பாவம் எப்படி இருக்கும்னு பாருங்க. 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. அங்கதான் இருக்கு. ஏசாயா 38:14 ஏசாயா என்ன சொல்றாரு, இந்த வாலிப பாவம் ஒருத்தனுக்குள்ள இருந்தால் அது எப்படி இருக்கும்ன்றதான் நான் தியானித்துட்டு இருக்கேன். அது சமாதானமா இருக்கணும்னு சொன்னா அது விடாது, அது கசப்பான அனுபவத்தை உண்டாக்கும். தேவரே, என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்குனீர், என் பாவங்களை எல்லாம் உமது சமூகத்துக்கு பின்னாக எறிந்து விட்டீர். அது ஏசாயோட ஜெபம். அதாவது வாலிப பாவங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம். முதலாவது வாலிப பாவம் என்ன செய்யும்? தேவனுடைய என்னது நியாய தீர்ப்பை, மகா கசப்பின் நியாய தீர்ப்பை உண்டாக்கும். நீ வாலிப பாவம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா சமாதானத்துக்கு பதில் அதுவும் சமாதானம், அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கொண்டு வந்துடும், மகா கசப்பான அனுபவங்களை நமக்கு தந்துடும். ஆனாலும் தேவன் என்ன செய்யறாரு? அவர் நல்லவர், உண்மையுள்ளவருமா. அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம இன்னைக்கு எழுப்பி உட்கார வச்சு ஜெபிக்க வச்சுட்டு இருக்காரு. அதனால நம்ம ஒரு காரியம், ஏன் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு உள்ள எப்பவுமே எதுக்கு ஜெபிக்கணும்? காலையில எழுமணும், ஜாயங்கள் எழுமணும், வேற ஒண்ணுக்கும் இல்லை. அவரே சொல்றாருல, உமக்கு முன்பாக உத்தமமா இருந்து என் துர்க்குணத்தை என்னை விட்டு விலக்க காத்து கொண்டு இருக்கிறேன். அதுக்குதான் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஏதோ ஆசீர்வாதம் கொண்டவும், எனக்கு பணம் வரும், எனக்கு சுகம் வரும், எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க. ஏன்னா அதுக்காக ஜெபிக்கல. நான் எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா? என் துர்க்குணம் எனக்கு நீங்கவும், கசப்பான அனுபவங்கள் தெய்வீக நியாய தீர்ப்புல இருந்து தப்பி கசப்பான சமாதான கேட கொண்டு வருகிற என்னுடைய துர்க்குண நிலைமைகள் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வாட் ஃபார் ஐ ப்ரே. கேள்வி. நான் எதுக்கு ஜெபிக்கிறேன்? ஜெபம் உடனே எல்லாருக்கும் நினைப்போம், நம்ம ஜெபம் பண்ணணும், வாங்க நான் ஜெபம் பண்ணணும், உடனே பணம் உண்டாகும், சம்பத்து உண்டாகும், சொத்து உண்டாகும், ஆடம்பரம். முதல்ல அதெல்லாம் உண்டாகிறது ரெண்டாவது. அது கர்த்தர் தான். அவர் நல்லவர், அவர் உத்தமரா இருக்கிறதுனால அவர் வழிகாட்ட தான் செய்வாரு. அவர் பாவிகளுக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இருக்கக்கூடிய தேவன். ஆனா என்னுடைய நிலைமையை நான் ஆராய்ந்து ஜெபித்தால் மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு அது பண்ணல. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ நான் எதுக்கு வேண்டி இப்படி கிடந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை. அவர் தம்முடைய வழியை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ இவன் தான் பயப்படுகிறவன். எவன் பயப்படுகிறவன்? தன்னை ஆராய்ந்து பார்க்கிறவன். தன்னை ஆராய்ந்து பார்க்கிறாங்களா அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். இல்லாம கர்த்தருக்கு பயப்படுறான், கர்த்தருக்கு பயப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நடக்கிறவன் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன்னை ஒவ்வொரு நிமிடமும் ஆராய்கிறவன். தனக்கு கசப்பான அனுபவங்கள் வரும்போது இது என் வாலிபத்தின் நியாய தீர்ப்பாய் இருக்குமோ, என் சமாதான கேடு வரும்போது இது என் வாலிபத்தின் நியாய பாய் இருக்குமோ. நமக்கு தான் தெரியுமா எவ்வளவு பெரிய பாவி. ஆண்டவர்கிட்ட போய், என்ன ஆண்டவரை இப்படி நான் எவ்வளவு செய்யறேன், எவ்வளவு துதிக்கிறேன், எவ்வளவு தேடுகிறேன், எவ்வளவு கொடுக்கிறேன், திரும்ப திரும்ப எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த கசப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. நான் எதுக்காக ஆண்டவர் பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தின் அடையாளம்
அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருப்பான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தன்னுடைய வழியே அவன் போதிப்பார். அப்ப நான் எதுக்கு ஜெபிக்கிறேன்? வாட் ஃபார் மை ப்ரேயர்? என் ஜெபம் எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கும்போது, ஐயா என்னை ஆராயும்படியாய், நான் மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய், உலகத்துல நான் பெரிய காரியத்தை செய்ய ஒண்ணுமே செய்ய முடியலையே. 4.5 வருஷமா ஜெபம் பண்ண ஒன்னும் நடக்கலையே. Why Lord? What's the reason? எதனால ஆண்டவர்? ஆமென். இதுக்கு முன்னாடி சரி முன்காலத்தை விட்டுருவோம். ஆனா அந்த 4 வருஷமா ஒன்றும் நடக்கலையே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வாலிபத்துல சில நியாய தீர்ப்பு, அதை யோபுல நம்ம வாசிக்கிறோம்ல, வாலிபத்தின் நியாய தீர்ப்பு தான். வாலிபத்துல நியாய விதிக்குள்ள நம்ம ஆளாயிட்டோம். அதனால இன்னொரு கொஞ்சம் கஷ்டமான அனுபவங்களை தான் பார்க்க முடியும். அவர் சொல்லிட்டார், மகா கசப்பான தீர்ப்பை என் பேரில் எழுதியிருக்கிறேன், என் சிறு வயதின் அக்கிரமங்களையும் எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். அது யோபு சொல்றாரு. ஏன்னா நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு துதிக்கிறோம், எவ்வளவு ஆராதிக்கிறோம். வாலிபத்திலே நியாய விதியை வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப கிடந்துகிட்டு டப்புன்னு அடிச்ச உடனே வயசாகி ஆயிடுச்சு கிழமை இப்ப கிடந்துகிட்டு துள்ளுவான். ஐயோ நான் பயங்கர ஜெப வீரன், ஐயோ நான் நல்ல பரிசுத்தன், ஐயோ நான் பரலோகத்துல இப்ப ஏறி போவேன். ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குத. அது காரணம் என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு நியாய தீர்ப்பை வாங்கி வச்சுட்டோம். இனி என்ன செய்யலாம்? அதானே நம்ம கேள்வி. இனி என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நல்லவர் என்று உள்ளதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் பாவிகளுக்கும் வழிகளை தெரியப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறாரு. இனி அது போல இங்க நம்ம என்னச்சுன்னா அவருக்கு பயப்படணும். அவர் போதிக்கிற வழியில நம்ம ஒண்ணு நடக்க முயற்சிக்கணும். அந்த முயற்சிக்காக தான் அதான் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்னா அவருக்கு முன்பாக உத்தமமா இருந்து அவருக்கு முன்பாக உண்மையா இருப்பேன். என் துர்க்குணத்துல இருந்து விலக வேண்டி காத்திருக்கிறேன். நான் முதல்ல என் துர்க்குணத்துல இருந்து விலகட்டும், கர்த்தர் என்னை நடத்தட்டும் சொல்லி நம்ம இப்ப கொடுத்து ஜெபிப்போமா? இந்த வார்த்தைகளை சரியா உன் மனசுல உட்கார்ந்து தியானிச்சுட்டு ஜெபம் பண்ணணும். அதாவது வசனத்தை சொல்லிட்டு இல்ல, தியானம் யதார்த்தமா who you are, நான் யார், நீ யார் அப்படின்னு உள்ளதா நீயே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த ரொம்ப நல்ல வேட ஜபம் நிச்சயமா இந்த பூமியில ஒரு நன்மையும் யாருக்கும் கொண்டு வந்தது தெரியாது. கொண்டு வரும் பிசாசு நிச்சயமா. எப்பவுமே மாயமான வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு நல்லதை கொடுத்துட்டு தான் இருக்கும். கர்த்தரோட நடக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதை குறிச்சு வேறையும் படிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாருன்னு கேட்ட தன்னை ஆராய்கிறவன் இல்லாம, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஊழியம் செய்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் காணிக்கை கொடுக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஏழைகளை விசாரிக்கிறவன், நிறைய சொல்லலாம். ஆனா கர்த்தருக்கு உண்மையா பயப்படுகிறவன் தன்னை ஆராய்கிறவன். அதனால இந்த காலையில நம்ம ஆராய்ந்து தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆண்டுகளாய் ஜெபிக்கிறோம். பட் there's no result in our personal life. எங்க வாழ்க்கையில சாட்சியான அனுபவங்கள் ஏற்பட முடியாதபடி நாங்கள் தவிக்கும் காரியத்தை எங்களுக்கு அறிவித்து, எங்கள் நியாய தீர்ப்பாய், வாலிபத்தின் நியாய தீர்ப்பாய் இருந்தால் ஆண்டவரை துர்க்குணம் எங்களை விட்டு மாற இப்ப காலையில எழுப்பி இருக்கோம். ஆண்டவரை தயவு செய்து உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரை உத்தமமா இருக்கக்கூடிய கிருபையினை தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லிக்கோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை இந்த காலை நேரத்துல இந்த சிந்தனை அடியன் இருதயத்துல போட்டதுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரை 4.5 வருஷமாய் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரை ஜெப ஜீவிதத்துல முன்னேற்றத்துக்கு பதிலாய் ஆண்டவரை அநேகர் பின்மாறி போறதை பார்க்கிறோம். ஆண்டவரை இந்த ஜெபத்தை 2 நாள் செய்வாங்க, இல்லை 1 மாசம். ஆண்டவரை 4 ஆண்டு செய்த மக்களே ஆண்டவரை பின்மாறி போறதுக்கு காரணம் வாலிப பாவம் என்பதை ஆண்டவரை இந்த நாளில சிந்திக்க உணர கிருபை செய்ததை நினைத்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல ஆண்டவரை வந்து உமக்கு பயப்படும் பயத்தை மட்டும் காக்கிற ஆண்டவரை இந்த நாளில நீ சொன்னீர் ஆண்டவரை, ஒவ்வொரு நேரமும் உடைய சமூகத்துல காத்திருப்பது உத்தமமாய் காத்திருந்தால் துர்க்குணத்துக்கு நீங்க முடியும்.
ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருக்க முடியலைங்கன்னா ஆண்டவரே வாலிபத்தின் பாவத்தின் நியாய விதிகளும் துர்க்குண தன்மைகளும் ஒவ்வொரு மனுஷன்லையும் ஒவ்வொரு நபர்லையும் நிலைத்திருந்து அவர்களை பாதாளத்துல இறக்க பண்ணும் என்பதை ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வேதம் எங்களை போதிக்கிற காரியங்களை ஆண்டவரை தெளிவுபட ஆண்டவரை எங்களுடைய இருதயம் தியானிக்க கிருபை தாரும். ஆண்டவரே சமாதானத்துக்கு பதில் கசப்பு வந்திருந்தது ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய தயவுனால நீர் நல்லவராய் இருப்பதனால நீர் உத்தமராய் இருக்கிறதுனால ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழியிலிருந்து விலக்கு நீர் என் பாவங்களை எல்லாம் அது முதுகுக்கு பின்னாய் எரிந்து போட்டீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை வாலிபத்தின் பாவத்தை நினைக்காமல் இருக்கிறதை நினைத்து ஆண்டவரை துர்க்குணத்தின் தன்மைகள் எங்களை விட்டு நீங்கும்படியாய் நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபாவியை அடியனில் அடியார்கள் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரங்களினால எங்களை கிருபையினால நிரப்புவீர் என்று ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்தோம் ஆண்டவரே. ஆனாலும் அவைகள் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் வாலிபத்தின் துர்க்குணங்களாய் இருக்கிறது என்பது ஆண்டவரை இந்த நாளில் நீ வெளிப்படுத்தி தந்ததுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தர் எங்களோடு பேசி கொண்டிருப்பதுக்காக உம்முடைய வேதத்தை கொண்டு எங்களை ஆராய வைத்துக் கொண்டு இருப்பதுக்காக ஆண்டவரை சுய பரிசோதனை செய்து தன்னை சீர்படுத்துகிற மனுஷனை ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறேன். அவனை போதித்து நடத்துகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை சங்கீதக்காரன் மூலமா எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஜெபத்துக்கு தடையாயிருக்கிற காரியத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்து மாற்றுகிறேன் ஆண்டவரை. அது என் நினைவோ என் செயலோ என் உணர்வோ இருக்கும் என்றால் ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவரை நான் ஜெபிக்கிற காரியங்கள் எது ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் ஆண்டவரை அதை எனக்கு மன்னிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. என் வார்த்தைகள் ஆண்டவரை அது எனக்கு பாவமாய் தீராதபடி இந்த நேரத்தில் ஆண்டவரை என் வார்த்தைகள் பாவத்தின் வார்த்தைகளை கொண்டு வராதபடி என் வார்த்தைகள் உமக்கு கோபத்தின் வார்த்தைகளை கொண்டு வராதபடி ஆண்டவரே என் உணர்வுகள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் போகாதபடி ஆண்டவரே என் சிந்தனைகள் ஆண்டவரே சீர்கட்டு ஆண்டவரை தெய்வத்தினுடைய அப்பா கருணைக்கு ஆண்டவரை விளக்குகிறதான சிந்தனைகள் வராதபடி என் வார்த்தைகளை தேவன் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஜெப வேளை கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை நேற்று மத்தியான நான் அழுதது போல கர்த்தாவே அது உம்முடைய ஒரு குழந்தையை போல உம்முடைய மடியில படும் கசப்பான யோபுக்கு கொடுத்தது போல யோபு சொன்னது போல என்னை கசப்பான நியாயத்திற்குள்ள கொண்டு வந்தீரோ என் அக்கிரமங்களில் ஆண்டவரை நினைத்தீரோ என்று சொல்லி ஏங்கி தம்முடைய ஆண்டவரை தங்கள் பாடுபடும் வெறுமைகள் தன்னை ஆளுகிற நேரம் அவர்கள் ஆண்டவரை நிலவிழித்த அந்த நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்பா எங்கள் ஜீவிதத்துல கர்த்தாவே உத்தம பாதைகளை ஆண்டவரை அப்பா நாங்கள் கடைபிடிக்க பின்பற்ற நாங்கள் வாஞ்சித்து இந்த காலையில நின்று கொண்டு ஜபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை ஜபம் எதற்காக என்பதை குறித்து இந்த நாளில எங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவரை நீ தெளிவுபடுத்தி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு நிமிஷமும் ஜபித்து தன் உத்தமத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்க விரும்பி துர்க்குணங்களை நீக்கி நீர் போதிக்கிற போதனையில நடக்க ஆண்டவரை எங்களை சமர்ப்பிப்பதற்கு வேண்டி நாங்கள் வந்து ஜபிக்கிறோமே தவிர ஜபம் என்ற பேரில் ஆண்டவரை உலகத்துல எதையோ சாதித்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு அல்ல ஆண்டவரை. அப்பா எங்களை நாங்கள் ஆண்டவரை சுத்திகரிக்கும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஜப வேளையை நீர் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை ஆண்டவர் தாகிக்கிறவர் என்பதையும் ஆண்டவரை எங்களை அழிவிலிருந்து தூக்கி விடுகிறவர் என்பதையும் ஆண்டவரை ஏசாயா சொன்னது போல என் ஆத்துமா ஆண்டவரை அழியாதபடி பாதுகாக்கிறேன்
வருவீர் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்த எங்கள் பாவங்களை உம்முடைய முதுகின் பின்னாடி நீர் தூக்கி போடுவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே உருவாக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தரலாம். அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு பொழுது பதில் தாரோம். அடியனுக்கும் பதில் தாரோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். செல்ஃப் அனலைசேஷன் ஆண்டவரே சுய பரிசோதனை ஆவிய அடியனுல ஊற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பெருமைப்படுத்தி ஜெபிக்கிற வார்த்தைகளுக்கு அல்ல, நாங்கள் எந்த பரிசுத்தவானுக்கும் சரியானவர்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா we are not ஆண்டவரே நான் ஆண்டவரே எந்த ஒரு பரிசுத்தவானுக்கு முன்னாடி என்னை நிறுத்தி ஜெபிக்க எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. என்னுடைய நிலைமை நீர் அறிவீர் ஆண்டவரே. என் துர்க்குணத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. என்னை சுத்திகரித்தருளும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதியின் பாதையில ஆண்டவரை வழிகாட்டி எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா ஆண்டவரே. நீங்க நல்லவங்க, நீங்க உத்தமர் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே நான் பாவியா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுகிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். திருச்சபையை நினைத்து ஜெபிக்கிறேன். சபையினுடைய எல்லா ஆண்டவரை மந்த நிலைமைகளை அறிகிற தேவன், ஆத்துமாதாயம் இல்லாமல் போனதனுடைய காரியங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்கும் போது வாலிபத்தின் பாவத்தின் நியாய விதியாயிருந்தால் தகப்பனே ஹல்லேலூயா ஆண்டவரை ஒரு சபை ஆண்டவரை அவர் ஊழியம் ஆண்டவரை கட்டி எழுப்பாத பட்சம் பரலோகம் எனக்கு இல்லைன்றுள்ள தெளிவை நீ தந்திருக்கிறதுனால ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற வேதத்தை தாரும், ஜபத்தை தாரும், பரிசுத்தத்தை தாரும், ஆத்மா ஆதாயத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய பேசிக் ஆண்டவரை ஆண்டவரே என்னுடைய ஜபத்தின் அடிஸ்தானமே ஆண்டவர் இந்த நாளின் தானே என் சின்ன வயசுல இருந்தே மட்டும் கேட்கிறேன் ஆண்டவரை. நான் மரணத்தையும் நெருங்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை. என்னுடைய ஆயுசு நாட்களும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலங்களில தகப்பனே இந்த ஜபத்தின் பிரதிபலனை கண்டு ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை உம்முடைய சமூகம் வர வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அதை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையை குறித்து ஆண்டவரே என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஆண்டவரே பாவத்தில் இருந்த சபை ஜனத்தை வைத்து நான் ஆண்டவரை ஆராதனை நடத்தி ஜீவித்தால் ஆண்டவரை அப்ப அந்த சாபம் என்னை பாதாளத்துக்கு தானே கொண்டு போகும். தகப்பனே அப்பா நீர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீர் ஆண்டவரை. நீர் மனதுருக மாட்டீர் ஆண்டவரை. ஏசாவுல சொன்னது போல கத்தாவ எங்களுடைய பாவங்களை ஆண்டவரை எங்களை ஆண்டவரை உடைய முதுகின் பின்னாடி தூக்கி வீசும்படி கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரை. நீங்க சொன்னீங்களா ஆண்டவரை, ஏசா மூலமா சொன்னீங்களா ஆண்டவரை. அப்பா நீர் தேவரீரன் ஆத்மாவை நேசித்த அழிவின் குழியிலிருந்து விலக்கு நீரன் பாவங்களை எல்லாம் முதுகின் பின்னாடி அவர் எறிந்து விட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ஆண்டவரை. ஏசாவுக்கு காண்பித்த அந்த தரிசனம் அடியனுக்கும் அடியார்களுக்கும் வெளிப்படுத்தி தார். நீர் அதை செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.